காலை வெளிச்சம். என்னாகமம் அதிகாரம் 7 வசனங்கள் 10 முதல் 88 வரை. இளம் காளை. நாம் இப்போது பாத்திரங்களை பற்றிய நமது படிப்பை முடித்துவிட்டோம். வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் விலையை குறிக்கும் வெள்ளித்தட்டு, ஆழமான மனப்பூர்வமான பலியை குறிக்கும் வெள்ளி கலசம் மற்றும் தேவனுக்கு முன்பாக தூபத்தை போல எழும்பும் ஜபம் மற்றும் ஆராதனையை குறிக்கும் தங்க கரண்டி ஆகியவற்றை பற்றி படித்து முடித்துவிட்டோம். இன்று நாம் பிரதிஷ்டை பலிக்காக கொண்டு வரப்பட்ட விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவரும் 5 வகையான விலங்கு பலிகளை கொண்டு வந்தார்கள். அவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகின்றது. ஒவ்வொரு பலியும் அதற்கேற்ப நேரத்தில் நாம் விரிவாக பார்ப்போம். இன்று நாம் முதலாவதாக சர்வாங்க தகன பலியாகிய இளம் காளையிலிருந்து தொடங்குவோம். இப்பொழுது இந்த சர்வாங்க தகன பலியிலே 3 விலங்குகள் ஒன்றாக கொண்டு வரப்பட்டது. ஒரு இளம் காளை, ஒரு ஆட்டுக்கடா மற்றும் ஒரு வயதுடைய ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி. இவை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக படிக்க போகிறோம். ஏனென்றால் அவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் பலியின் தன்மையை குறித்து தனித்துவமான செய்தியை கொண்டுள்ளது. இன்று நாம் இளம் காளையிலிருந்து தொடங்குவோம். ஏனென்றால் இந்த 3இல் காளைத்தான் முதலாவது மிக பெரியது மற்றும் பல வழிகளில் மிகவும் அடிப்படையானது. இனி வரப்போகிற எல்லாவற்றிற்கும் இதுதான் ஒரு அடித்தளமாக அமைகிறது. வேதாகமத்தில் காளை அல்லது எருது ஒரு மென்மையான விலங்கு அல்ல. அது அளப்பரிய சக்தி, சகிப்புத்தன்மை மற்றும் உழைப்பு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு விலங்கு. அது கடினமான நிலத்தில் கலப்பையை இழுக்கக்கூடியது. அது நுகத்தடிகளையும் பாரமான சுமைகளையும் எந்தவித புகாரும் இல்லாமல் மைக்கணக்கில் சுமந்து செல்லும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 4 சொல்கிறது, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. எருது தனது பலத்தினாலும் சேவையினாலும் விளைச்சலை உருவாக்கின்றது. பழைய ஏற்பாடு முழுவதிலும் காளைதான் மிக முக்கியமான பலிகளுக்கான விலங்காக இருந்தது. பிரதான ஆசாரியர் பாவ நிவாரண நாளில் தன்னுடைய சொந்த பாவ நிவாரண பலிக்காக கொண்டு வந்த விலங்கும் ஒரு பெரிய உடன்படிக்கை முத்திரையிடப்படும் பொழுது சமாதான பலிக்காக கொண்டு வரப்பட்ட விலங்கும் காளையாகவே இருந்தது. காளை என்பது கவனக்குறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறிய விலங்கு அல்ல. அது பாரமான, விலையுயர்ந்த மற்றும் வலிமையான சேவையை குறிக்கும் விலங்கு. இதுதான் பூமியிலே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் சரியான ஒரு சித்திரமாக இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கட்டளைகளை பிறப்பிக்கும் ஒரு தூரத்து ராஜாவாக வரவில்லை. அவர் உழைக்கிற ஒரு வேலைக்காரனாகவே வந்தார். அவர் கடினமாக உழைத்தார், பாரங்களை சுமந்தார் மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காகவே முழுமையாக கொடுக்கப்பட்ட தன்னுடைய நீண்ட கால வாழ்க்கையை சகிப்பு தன்மையோடு வாழ்ந்து காட்டினார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 சொல்கிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்கே அடிமை என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை மிக தாழ்மையான, உழைக்கிற, பாரம் சுமக்கிற ஒரு வேலைக்காரனை குறிக்க பயன்படுத்தப்படும் அதே வார்த்தையாகும். கிறிஸ்து நுகத்தடியை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த சுமைக்காக அவர் தன் கழுத்தை சாய்த்தார். மனித தேவைகள் என்ற கலப்பையை 33.5 வருடங்களாக ஒருபோதும் கீழே வைக்காமல் கடினமான நிலத்தில் அவர் இழுத்து சென்றார். ஏசாயா 53 அதிகாரம் 4 அவர் எதை சுமந்தார் என்பதை நமக்கு கூறுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏற்றுக்கொண்டு அல்லது சுமந்து என்ற வார்த்தை பாரம் சுமப்பவரை மற்றவருடைய தோள்களில் இருந்து சுமையை எடுத்து தன்னுடைய தோள்களில் வைத்துக் கொள்பவரை குறிக்கும் வார்த்தையாகும். சர்வாங்க தகன பலியின் இளம் காளை இதுதான். மற்றவர்களால் சுமக்க முடியாததை சுமந்து வேலை முடியும் வரை தொடர்ந்து செய்யும் அந்த வலிமையான உழைக்கிற சகிப்பு தன்மையுள்ள விலங்கு.
அதன் பிறகு வேலை முடிந்தவுடன் அது பலியிடப்படுகிறது. அதனுடைய முழு பலமும் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பலி உழைக்கும் வயதை கடந்த ஒரு முதிர்ந்த காளையாக இருக்கவில்லை, அது ஒரு இளம் காளையாக இருந்தது. அது எந்த வகையிலும் குறையாமலும் தளர்ந்து போகாமலும் தன் பலத்தின் முழு வீரத்துடனும் தனது ஆற்றலின் உச்சத்திலும் இருந்தது. இது மிகவும் முக்கியமானது. கிறிஸ்து தனது பலமெல்லாம் மங்கியிருக்கிற பிறகு ஒரு நீண்ட வாழ்க்கையின் முடிவில் தம்மை தாமே கொடுக்கவில்லை. 33 வயதில் ஒரு மனிதனுக்குரிய முழு பலத்தோடு தனது ஆற்றலின் உச்சத்தில் தான் அவர் தம்மை தாமே அர்ப்பணித்தார். அவர் கொடுத்ததில் சோர்வோ அல்லது தேய்மானவோ எதுவும் இருக்கவில்லை. அவர் மிக சிறந்ததை கொடுத்தார். அவர் இளம் காளையை கொடுத்தார். இது நாம் சாதாரணமாக செலுத்துவதற்கு நேர்மாறானது. நாம் தேவனுக்கு மிச்ச மீதியானதை கொடுக்கவே முனைகிறோம். மற்ற எல்லாவற்றையும் கவனித்த பிறகு மீதமுள்ள நேரத்தையும் ஒரு வாரத்தின் வேலைகள் முடிந்த பிறகு எஞ்சியிருக்கும் சக்தியையுமே நாம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த இளம் காலை சொல்வது என்னவென்றால், தேவன் முதன்மையானதையும் முழுமையானதையும் மிகவும் பலமானதையுமே ஏற்றுக்கொள்கிறார். நீதிமொழிகள் 3:9 சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. முதற் பலன் என்பது முதிர்ந்த காளை அல்ல, அது ஒரு இளம் காளை. கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் முதற் பலனை கொண்டு பிதாவை கனப்படுத்தினார். முழு பலமுள்ள ஒரு இளம் காளையை போல தம்மை ஒப்பு கொடுத்தார். நாமும் அவ்வாறே செய்யும்படி அவர் நம்மை அழைக்கிறார். சர்வாங்க தகன பலியிலே அந்த விலங்கு முழுவதும் தகனிக்கப்பட்டது. வேறு சில பலிகளில் அதன் பாகங்கள் ஆசாரியனுக்கு திருப்பி தரப்பட்டதோ அல்லது பலி செலுத்தப்படுவரோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டதோ அல்லது மக்களால் சாப்பிடப்பட்டதோ உண்டு. ஆனால் இந்த சர்வாங்க தகன பலி வித்தியாசமானது. எல்லாமே மேலெழும்பியது. அக்கினி அந்த விலங்கு முழுவதையும் பட்சித்தது. தோல், சதை, தலை, கால்கள், கொழுப்பு மற்றும் உள்ளுறுப்புகள் என எல்லாமே சாம்பலை தவிர வேறெதுவும் மீதமில்லாதபடிக்கு எரிக்கப்பட்டது. காளையின் ஒவ்வொரு பகுதியும் புகையாக தேவனுக்கு முன்பாக எழும்பியது. எதுவும் தடுத்து வைக்கப்படவில்லை. பின்னொரு பயன்பாட்டிற்காக எதுவும் ஒதுக்கப்படவில்லை. இந்த முழுமையான தகனிப்பு கிறிஸ்துவின் முழுமையான அர்ப்பணிப்பை பேசுகிறது. யோவான் 6:38 அவருடைய சொந்த வார்த்தைகளையே பதிவு செய்கிறது. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதிலே கொஞ்சத்தை அல்ல, அவருக்கு வேண்டியவற்றுடன் ஒத்துப்போகிற காரியங்களில் மட்டுமான அவருடைய சித்தம் அல்ல. தனது ஊழியத்தின் முதல் நாளிலிருந்து சிலுவையில் அவர் விட்ட கடைசி மூச்சு வரை எந்தவித தயக்கமுமின்றி பிதாவின் முழு சித்தத்தையும் அவர் செய்தார். பிலிப்பியர் 2:8 அவருடைய முழுமையான தாழ்மையை காட்டுகிறது. அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். வசதியாக இருந்த எல்லை வரைக்கும் சென்றுவிட்டு அதன் பிறகு நிறுத்திவிடவில்லை. மரணத்தின் எல்லை வரையிலும் சென்றார். முழு விலங்கும் தகனிக்கப்பட்டது. எதுவும் தடுத்து வைக்கப்படவில்லை. எபிரேயர் 9:14 அவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறது. தம்மை தாமே ஒரு மாற்று அல்ல, ஒரு பகுதி அல்ல, அல்லது தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிறு பகுதி அல்ல, முழுமையாகவே கொடுத்தார். சர்வாங்க தகன பலியின் இளம் காலை என்பது முழுமையான கிறிஸ்து முழுவதுமாக கொடுக்கப்பட்டு முழுவதுமாக தகனிக்கப்பட்டு நமக்காக யாவே தேவனின் சமூகத்தில் முழுவதுமாக எழும்பியதை குறிக்கிறது. 12 கோத்திர தலைவர்களால் 12 நாட்களாக ஒன்றின் பின் ஒன்றாக பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டது இதுதான். 12 இளம் காளைகள், 12 முழுமையான அர்ப்பணிப்புகள். ஒரு நாள் இவை எல்லாவற்றையும் உண்மையாக போகிற அந்த ஒரே ஒரு முழுமையான பலியை குறிக்கிற 12 அடையாளங்கள்.
சர்வாங்க தகன பலி என்பது கிறிஸ்து எதை கொடுத்தார் என்பதை பற்றியது மட்டுமல்ல, அது நாம் எதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அழைப்பாகவும் இருக்கிறது. ரோமர் 12:1 சொல்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு ஜீவ பலி என்பது புதிய உடன்படிக்கையின் சர்வாங்க தகன பலி. பலிபீடத்தின் மேல் ஒரு விலங்கு அல்ல, ஆனால் பலிபீடத்தின் மேல் ஒரு ஜீவன். அந்த முழு வாழ்க்கை பலமான வருடங்கள் மற்றும் பலவீனமான வருடங்கள், தாளந்துகள் நிறைந்த பகுதிகள் மற்றும் சாதாரணமான பகுதிகள், பொதுவான சேவைகள் மற்றும் மறைமுகமான உழைப்பு எல்லாமே முழு விலங்கையும் நெருப்பில் வைக்கும்படியும் அதிலிருந்து எதையாவது திரும்ப எடுப்பதற்காக கையை நீட்டாமல் இருக்கவும் அந்த காளை நம்மை அழைக்கிறது. இதன் அர்த்தம் நம்முடைய பலத்தை அது இளமையாக இருக்கும் போதே ஒப்புக் கொடுப்பதாகும். நம்முடைய சிறந்த வருடங்கள் மற்ற காரியங்களுக்காக செலவழிக்கப்படும் வரை காத்திருந்துவிட்டு கடைசியாக மீதமிருப்பதை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுப்பதல்ல. அது நம்முடைய சேவையை எந்த ஒரு கணக்குமின்றி ஒப்புக் கொடுப்பதை குறிக்கிறது. நிலம் கடினமாக இருந்தாலும் விளைச்சல் இன்னும் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பரிசுத்த வேலை என்ற கலப்பையை தொடர்ந்து இழுத்து செல்வதாகும். மேலும் அது முழுமையாக மேலெழும்புவதை குறிக்கிறது. நம் வாழ்க்கையின் ஒரு மூலையை பலிபீடத்திற்கு வெளியே வைத்துக்கொண்டு ஒரு பகுதி அர்ப்பணிப்பை மட்டும் செய்வதல்ல. இளம் காலை முழுமையாக தகனிக்கப்பட்டது. கிறிஸ்து முழுமையாக கொடுக்கப்பட்டார். மேலும் புதிய சிருஷ்டியான கோகாத்தியர்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறார்கள். ஜெபம். யாவே தேவனே, இளம் காளையைப் போல உமது குமாரனின் முழு பலத்தையும் எங்களுக்காக எந்த ஒரு தடையுமின்றி முழுமையாக ஒப்புக் கொடுத்த தேவன் நீர். கிறிஸ்து தமது வாழ்க்கையில் செலவழித்தது போக மீதமிருந்ததை அல்ல, மாறாக ஒரு இளமையான மற்றும் முழுமையான பலத்தின் முதற் பலனை ஒப்புக் கொடுத்தார் என்பதற்காகவும் இந்த பூமியில் வாழ்ந்த மிக பலசாலியான ஒரு வேலைக்காரரின் தோள்களோடு அவர் எங்கள் பாடுகளை சுமந்தார் என்பதற்காகவும் தன்னிடம் எதுவுமே மீதமில்லாதபடிக்கு தன்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய சித்தம் என்ற அக்கினிக்கு ஒப்புக் கொடுத்தார் என்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்த அரைக்குறையான அர்ப்பணிப்புகளுக்காகவும் பலிபீடத்திற்கு வெளியே நாங்கள் தடுத்து வைத்துள்ள எங்கள் வாழ்க்கையின் பகுதிகளுக்காகவும் மற்ற காரியங்களுக்காக எங்கள் பலத்தையும் செலவழித்துவிட்டு மீதமிருந்ததை உமக்கு கொடுத்ததற்காகவும் எங்களை மன்னித்தருளுங்கள். இன்று நாங்கள் இளம் காளையை அக்கினியில் வைக்கிறோம். எங்களுடைய பலமான வருடங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தின் நேரங்கள், எங்களிடம் உள்ள மிக சிறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அது மேலெழும்பட்டும், எதுவும் தடுத்து வைக்கப்படாதிருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.